ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள கருத்தில், ஆணி வாய்ந்த கருத்தில், ஆசீர்வதிக்கிற கருத்தில், ஊழியர்கள், எங்களை குடும்பத்து பிள்ளைகள், சந்ததிகளை உடைய கருத்தில் இப்படி செபிக்கிறோம். தனித்தனியாய் பெருமாய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வதிங்க. விசுவாசிகள், குடும்பத்து பிள்ளைகள், சந்ததிகளை உடைய கருத்தில் இப்படி செபிக்கிறோம். தனித்தனியாய் பெருமாய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாய் கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்த முடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, சோத்திரமையா நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய பிள்ளைகளோடு பேசும், உடைய ஜனத்தோடு பேசும். ஆண்டவரே, என்னோடு பேசும். ஆண்டவரே சோதனை பேசுகிற தேவன். வேதம் சொல்கிறது, நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. ஆண்டவரே, ஆண்டவர் நீர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிறவர், ஜீவாதிபதியாக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே சோதரன், ஜீவனை கொடுக்கிறவர். ஆண்டவரை கொடுத்து எங்களை இந்த பூமியில் ஆண்டவரே சோதர் உலகத்தொட்டுக்கு முன்பாக தெரிந்து கொண்டவர் மட்டும் உள்ள தாயின் கருப்பத்தில் வேறுபடுத்தி எங்களை ஆண்டவரே உடைய நாமம் ஆண்டவரை எங்களுக்கு நாமம் தெரிவித்து ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்திலே எங்களை வேறுபடுத்தி இருக்கிறீர். உமக்கென்று அதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே சோத்ரம் உமக்கென்று ஆண்டவரை தொடர்ந்து சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் ஜீவிக்க, உண்மையுத்தமாய் வாழ கர்த்தருக்கு நீர் கிருபை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. கர்த்தாவே சோத்தர், இரத்தத்தின் மறைவிக்கலாம் மூடிக்கொள்ளுங்க. அக்கினிவினை வெளியெடுத்து தூதர் பணிவிட ஆவலில் கால் வைத்து தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ நடத்துங்க. எல்லா விதமான பலவீனங்கள், சுவையன்கள், வியாதி விக்கனங்கள், ஆபத்து நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இரத்தத்தின் மறைவிக்கலாம் மூடிக்கொள்ளும். ஜெபங்களும் பதில்தாரும் இரட்சகரை சுநாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் அருள் செய்வேன். யார் சொல்றா? ஏசப்பா சொல்றார். ஹல்லேலூயா. சபையினுடைய நாயகர், கல்வாரி நாயகர், ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பா சொல்கிறாரு, நான் ஜெயங்கொண்டு பிசாசை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து ஸ்தோத்திரம் என்ன செஞ்சேன்? ஆமாம், உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறேன். யாருடைய சிங்காசனத்தில்? என் பிதாவின் சிங்காசனத்தில்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிங்காசனத்தில், நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட சிங்காசனத்தில் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாரு. அல்லேலூயா. சந்தோஷம் தானா? அந்த சிங்காசனம்லாம் வேணாம். இந்தியாவில் நம்ம உலகத்தில் நல்ல ஜம்முன்னு சோபா போட்டு சிங்காசனம் இருந்துச்சுன்னா போதியா அப்படின்னு இருந்தால் இருங்க. நாங்களாம் அந்த சிங்காசனத்தை தான் வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல உற்சாகமாக கையில் அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. இப்போ அல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், அந்த உலகம் இன்பம் போதும் என்று பரலோகம் மறந்தவர்கள் பார்வை அடையணும் அப்படின்னு பாடினாங்க. யார் பாடினாங்க? யாரோ ஒருத்தர் பாடினாங்க. அப்படியா? அந்த பாட்டு தெரியாதோ? யார் பாடினது சொல்லுங்கள் பார்ப்போம். யாராக இருக்கும்? நம்ம ஃபாதர் பாடினது தான். உலகம் இன்பம் போதும் என்று பரலோகம் மறந்தவர்கள் பார்வை அடையணும். இருக்கா? உலகம் இன்பம் போதும் மட்டும் நிறைய பேர் இன்றைக்கி அப்படித்தான் இருக்கிறாங்க. யார்? ரசிக்கப்பட்டவங்களே எப்படி இருக்கிறாங்க. ரசிக்கப்படாத ஆளுங்க சொல்லவே வேண்டியதில்லை. உலகம் இன்பம் தான் எங்களுக்கு அவ்வளோ, இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு ஒரு மகிமையான வாழ்க்கை, நீடிய வாழ்க்கை, நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிற வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்காக இது ஆயத்தம் பண்ணுகிறது தான் சபை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, ஆமாம், இவ்வளோ ஒழுங்கு இருக்குதா? இவ்வளோ கட்டுப்பாடுலாம் சபைக்கு இருக்குதா? ஆமாம், சபை என்பது ஒழுங்குக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உள்ளது தான். அது ஊழியர்களுக்கு குடும்பத்துக்குரியது, விசுவாசிகள் குடும்பத்துக்குரியது. இதை நல்லா மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் சபை இருக்குன்னா அது சபையே இல்லைங்க. கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, மனம் போல் யார் இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னா அது சபையாக இருக்காது. எதாக இருக்கும்னு தெரியல, நான் சொல்ல வரல. சபையாக இருக்கணும். அல்லேலூயா. குடும்பமாக இருக்கணும். ஆமாம், சோதரம்.
அப்போ அதான் சொல்கிறார், அவரோடு கூட நான் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் உங்களை ஏன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா. நம்ம மேலே அவர் அக்கறை உள்ள தெய்வம். இன்றைக்கி நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதங்கள் அல்லது கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்கள், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் பிதாவினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தியானித்தோம். இன்றைக்கி நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. ஒன்று சோத்திரம். அதோடு கூட 1 கொரிந்தியர் 15:57 அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். வாசிக்கலாம். கர்த்தர் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். நமக்குன்னு சொல்லி யாரை சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சொல்கிறாரு, சபையாரே சொல்கிறார், கொரிந்தி சபையை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய சபையை பார்த்து தேவன் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையின் மூலமாக சோத்திரம், எழுதப்பட்ட சத்தியங்கள் மூலமாக சோத்திரம் நம்முடைய பாருங்க. அதான் சொல்லணும், பவுலுடைய அந்த அவருடைய நிருபங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லும்போது என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் அப்படி தான் சொல்லணும். சோத்திரம். இயேசு வெறும் இயேசுன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு இப்படி கூட சொல்லலாம். என்னுடைய கர்த்தராகிய சொல்லுங்கள், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக நல்லா இருங்க. ஸ்தோத்திரம். ஆமாம் சகோதரர்கள், நீங்கள் அந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களை பார்க்க முடியுது, பேச முடியுது. ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வர சொன்னோம். சோத்திரம். எத்தனை பேர் வந்தீங்க பாருங்கள்? 8 பேர் உட்காந்துருந்தாங்க. சோத்திரம். பாதி ப்ரேயரில் பார்த்தோம்னா 4 பேரை காணோம். 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி சபை வளரணும்னு ஆசை இருக்கா? அப்போ ஜெபம் பண்ணுங்க, வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். சோத்திரம். செய்தியை கேளுங்க. சோத்திரம். இந்த மாதத்தில் ஒரு நல்ல அபிஷேகத்தில் நடத்தக்கூடிய ஊழியக்காரர் வர்றாரு. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சித்தா தான் சோத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. ஊற்றப்படுகிற ஜீவ தண்ணீர் மூடப்பட்டு இருந்தால், பாத்திரம் மூடப்பட்டு இருந்தால் அது நிரப்ப முடியாது. நிரப்ப முடியுமா? திறந்திருக்கணும். என்ன சொல்லணும்? உங்கள் இருதயம் திறந்திருக்கணும். அப்போ தான் நீ பரிசுத்த ஆவியான் ஊட்டப்படும் போது போய் அது நிரம்பி சோத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை சோத்திரம் நிரப்பி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் முதல் முறையே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அனுபவத்துக்கெலாம் நீங்கள் போகலை. எங்களுக்கெல்லாம் தொடக்கத்தில் அப்படி ஐயோ அதனுடைய சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இன்றைக்கி அபிஷேகம்னாலே ஒரு சிலருக்கு அருவருப்பாக தெரியுதான்னு தெரில. அது விருப்பம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது. சோத்திரம். எங்கள் காலங்கள்லாம் ஞான்டில் சிஸ்டரோடு கேட்டு பாருங்கள். சோத்திரம். சபையில் சோத்திரம் 3/4 பேர் மேலே சொல்லலாம். சோத்திரம். அபிஷேகம் பெற்றுருவாங்க. அபிஷேகம் பெற்றதுக்கு ரொம்ப பிரியப்பட்டு எப்படியும் உபவாசம் இருந்து எப்படினாலும் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சிலர் உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சிலர் காத்திருந்து சோத்திரம் பல நாள் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வாங்க. ஒரு சிலர் போராடி ஜெபம் பண்ணுவாங்க. அதற்காக எப்படியும் ஆண்டவரே நம்முடைய வல்லமையால் நிரப்பியே ஆகணும் அப்படின்னு. சில காரியங்களை நம்ம இடையில சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அபிஷேகம் பெறுவதனால வருகிற எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்களை குறித்தெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்குறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவரும் வேதம் சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். கர்த்தருடைய வரிகளை சேர்த்து கொள்ளப்படணும். மீட்கப்படும் நாள்னு அர்த்தம். சேர்த்துக்கப்படுற நாட்களுக்கு நீங்கள் முத்திரையாக நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் தான் அங்கே போக முடியும். இல்லாட்டி கர்த்தருடைய வரிகளை கைவிடப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் நீங்கள் எங்கள் ஊழியக்காரரை சொல்ல வேண்டிய சில முக்கியமான ஆலோசனைகள்லாம் சொல்லாமல் விட்டாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஆமாம், எனக்கு ஞாபகப்படுத்தி என்னென்ன காரியங்களை சொல்கிறாரோ நான் வேதத்தில் நோட் பண்ணிட்டு வந்ததுன்னு சொல்கிறேன். இங்கே வந்த பிறகு கர்த்தர் பேசுகிற ஆலோசனைகளை நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. புத்திமதிகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஆலோசனையை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சகோதரன் கடைபிடிங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால் ஸ்பெஷல் மீட்டிங் வருது. அப்போ தயவுசெய்து வாங்க. சோத்திரம் ஒரு 2 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க முடியாது. 3 நாள் காத்திருந்தாங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்?
சாப்பிடாம காத்திருந்தாங்க. எங்கே? அவங்களுக்கு தான் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு 5000 புருஷர் சாப்பிட முடியாத உதவி செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. 5000 புருஷர்னா அவங்க மனைவிமார்கள் 5000 பேர், பிள்ளைகள் 2 பேர் வச்சா எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். மீதி 12 கூட நிறைய எடுக்க வச்சார். ஏன்னா பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மேலே சோத்திரம். அவரும் உபவாசத்தோடு கூட பிரசங்கம் பண்ணுறாரு 3 நாளும் ஆண்டவர். அந்த சோத்திரம் அந்த ஜனங்களும் உபவாசத்தோடு கேட்குறாங்க பாருங்கள் 3 நாள். சோத்திரம். விழிப்பாக இருக்கிறீங்களா? தூங்காமல் இருக்கிறீங்களா? விழிச்சு பாருங்கள். தூக்கம் வந்தால் வீட்டில் போய் தாராளம் போய் தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தடை இல்லை. சரிங்களா? ஆமாம், இனிமேல் அப்படி உங்கள் சாப்பிட்டா சொல்ல வேண்டியிருக்குது. சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனம். தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆகும்படி என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமென். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர்கள் ஆகும்படி முன்குறித்திருக்கிறாரு. யார் மூலமாக தான்? இயேசுவின் மூலமாக தான். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக தான், நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் மூலமாக தான். நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லுங்கள், கர்த்தர் என்று சொல்லுங்கள், நம்முடைய தேவன் என்று சொல்லுங்கள். ஆமாம், சோத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். சரி பாருங்கள், 7வது வசனம் வாசிக்கலாம். பாவம் மன்னிப்பாகிய மீட்பு யார் மூலமாக தான் கிடைக்கும்? ஆண்டவராக இயேசுவின் மூலமாக தான் கிடைக்கும். ஆமாம், முன்னாடி உட்காந்துருக்கிற அம்மா, பாவம் மன்னிப்பு யார் மூலமாக கிடைக்கும்? கவனிக்கிறீங்களா? உங்களை தான் சொல்கிறேன். யார் மூலமாக கிடைக்கும்னு சொன்னேன்? வேறு எங்கே மூலமாக போய் சோத்திரம் போனால் கிடைச்சிடாது. சோத்திரம் குளத்தில் குளிக்கிறேன் அல்லது ஆற்றுல குளிக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படும், மீட்பு வந்துடும், வராதுமா. சொல்ல போகிறீங்களா? இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தும். சரிங்களா? புரிஞ்சுக்கொள்ளணும். சோத்திரம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, யாருடைய? பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால. என்ன? யாருடைய ரத்தத்தினால? ஜீசஸ் ஏசுராஜாவுடைய ரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மீட்பை பெறாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இந்த ரட்சிப்பை பெறாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. சோத்திரம். இந்த ரட்சிப்பை கொடுக்கிறவர், இந்த பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறவர் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அவருடைய அந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க பாவத்திலிருந்தும். மீட்பு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியின் கொடுமையிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றி, நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஒன்று, பாவ மன்னிப்பாய் மீட்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிறது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதான சகோதரம், பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:13, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 சில வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும், இப்படி சொல்லலாம். இங்கே சொல்ல போனால் நாம் தமிழர்களாயினும், மலையாளிகளாயினும், தெலுங்கர்களாயினும், கன்னடர்களாயினும், இந்திக்காரர்களாயினும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரே இந்திய தேசத்தார் சேர்ந்தவங்க தான், பல பாஷை உள்ளவர்களாக இருக்கிறோம். சோத்திரம். அதே போல் ஒன்றும் தப்பு இல்லை, சபைக்குள்ளே எல்லா ஜனங்களும் இருக்கலாம். அல்லேலூயா. எல்லா ஜனத்தார் பாசைக்காரர்கள் எந்த சமயத்தாராக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வரலாம். இந்த ஆண்டவரை ஆராதிக்க எந்த மதமும் தடை இல்லை, எந்த ஜாதியும், எந்த சோத்திரம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் சபையில் இல்லை, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போ நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, பாருங்க எப்படி நல்லா கவனிக்கணும், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம்னு பார்த்தீங்களா? இவ்வளோ சத்தியம் இருக்குது, அடங்கியிருக்குது அதில். சோதரம். ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரே ஆவியினாலே, ஒரே பரிசுத்த ஆவியானவராலே சோத்திரம் தாகம் தீர்க்கப்படுகிறோம்.
சோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 29 வசனத்தை வாசிங்க. சோத்திரம். இங்கே அப்போஸ்தலர் பவுல் இந்த சபைக்கு, கொரிந்தி சபைக்கு அப்படி சொன்னார். கலாத்தியர் சபைக்கு நிருபம் எழுதும் போது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட என்ன ஆலோசனை சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 29. ஏனெனில் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் மட்டும்தான் என்னவா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. சோத்திரம். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டா. யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஆமாம், ஆண்டவருக்கு பிரியமாக சோத்திரம் நாம் வாழ வேண்டியது அவசியம். சோத்திரம். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், நாமும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆனால் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆமாம், சோத்திரம். அவர் தேவசித்தம் செய்தவராக இருக்கிறார், நாமும் தேவசித்தம் செய்யணும். அதே சொல்லப்பட்டு யூதன் என்றும் கிரேக்கனும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்று, நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்ம உடையை தரித்து கொண்டு இருக்கிறோமே. சோத்திரம். எவ்வளவு சோத்திரம். நல்ல கலர் உடையோ வெள்ளை உடையோ எந்த உடையை தரித்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எவ்வளோ உடை எவ்வளோ முக்கியமோ. சோத்திரம். பாருங்க, ஞானஸ்நானம் எடுப்பது என்பது இயேசுவே நாம் தரித்து கொள்வதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம தரித்து கொள்கிறோங்க. எப்பேற்பட்ட பாக்கியம். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் தெரியுமா? ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம்னா அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோத்திரம். சோத்திரம். வீட்டில் அந்த கல்யாணம் நடக்கட்டும், இந்த அது நடக்கட்டும், இது நடக்கட்டும், அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம். சோத்திரம். அப்படி இப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம். தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஒரு அம்மா சொன்னாப்புல, ஞானஸ்நானம்னு தடை வந்துருச்சுங்க. எப்படி வருது? ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு தான் நினச்சேன், ஆனாலும் தடை வந்துருச்சுங்க. சோத்திரம். தடையை யார் போடுறா? சோத்திரம். எல்லாம் பிசாசு மேலே போட்டுருவாங்க டப்புன்னு. என்னது? பிசாசு தடையை கொண்டு வந்துட்டான். உன்னை நீயே அரைகுறையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் சோத்திரம். அப்புறம் எங்கிட்ட நான் தடை வந்துருச்சுன்னு சொல்கிறது சில ஸ்டடி இல்லைங்க. அதனால தான் வர்ற காரியம். தேவனுக்குன்ற வைராக்கியமாக இல்லை, அதை தான் ஸ்டடின்னு இல்லைன்னு சொல்கிறேன் நான். அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க தடை வந்துடுச்சுங்க. சோத்திரம். பிசாசு தடையை கொண்டு எதுக்கு எடுத்தாலும் பிசாசு அவன் நொந்து போய் சொல்லுவான், எதுக்கு எடுத்தாலும் நான் தானா? சும்மா இருக்கும்போது என்னைய தூண்டி விடுறா பாருப்பா, உனக்கு வீட்டில் எல்லாம் கோளாறு பண்ணுறேன் பாருன்னு அவன். தேவையாது. சும்மா அவனை இருக்கக்கூடாது. அவன் சும்மா இருக்கிறான். அவன் ஆண்டுக்கு நம்ம அவனை தலையில் தட்டி உட்கார வச்சிருக்கீங்களா? வீட்டில் இஷ்டத்துக்கு ஆட விட்டுருக்கீங்களா? ஜபம் இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஆடுவாமா? அதை சொல்லிடுறேன். ஜபம் நம்ம வீட்டில் இல்லைன்னா அவன் இஷ்டமாக விளையாடுவான். ஜபம் இல்லாத வீட்டில் தான் பிசாசுடைய போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு அது தமாஷா சொன்னாலும் அது சீரியஸாக சொன்னாலும் இதாங்க உண்மை. ஜபம் இல்லாமல் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிசாசுடைய போராட்டம் பெருகி இருக்கும். நீங்கள் சமாளிக்க முடியாது. ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரை அறிஞ்சவங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. 1 மணி நேரமாவது கொடுத்து பாருங்க. நீங்கள் 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவார். முதல்ல உயர்வே கொடுப்பாரு. அப்போ தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்குமே. தேவனுடைய உதவி, ஒத்தாசை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கணும்னா 1 மணி நேரமாக அது கொடுக்கணுமே. ஏன்னா நான் சொல்கிறது சொல்லிட்டேங்க. ஊழியக்காரங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்திரம். கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பா, நீ ஜெபிக்கிறதெல்லாம் சரி, அவன் என் ஜனங்க கீழ்ப்பிடிஞ்சு நடக்கலைன்னா நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு தேவன் சொல்லுவார். ஜெபிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கொடுக்க முடியலையே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எனக்காக கொடுக்க முடியலைன்னா சோத்திரம் நான் எப்படி அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு கேட்க மாட்டாரா இல்லையா? சோதர பாருங்கள், நீங்கள் உங்களை கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் நடத்தியிருந்தாலும் உங்களுக்கு ஆத்மாவுக்கு சோத்திரம் பெரிய மேய்ப்பர் கர்த்தராக இயேசு. அல்லேலூயா. உங்கள் ஆத்மா மீட்பர் அவர் தாங்க, மேய்ப்பர் அவர் தாங்க. எங்களுக்கு அவர் தான் பெரிய மேய்ப்பர், ஆத்ம ரட்சகர். சோத்திரம். பிரதான மேய்ப்பர். சோத்திரம் அவர் தான். அவருக்கு நம்ம கீழ்ப்படியணுமா இல்லையா? நீங்கள் கீழ்ப்படியணுமா இல்லையா? அதனால் நாங்கள் ஏன்னா சொல்லத்தான் முடியும்.
சோத்திரம். உங்கள் ஒரு வீட்லையும் எழுப்பி ஏமா ஜெபம் பண்ணுமா உட்காந்து ஏமா தூங்கிட்டு இருக்கிற காலையில் ஜெபிக்க நேரத்தில் இப்படிலாம் வந்தால் நாங்கள் வீடு வீடாக வந்து சொல்ல முடியுமா என்ன? நீங்கள் சபையில் சொல்கிறது தான். வீடு வீடு வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்காதீங்க. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். கத்திக்கிட்டே கிடந்தானே என் ஊழியக்காரன். சோத்திரம். எவ்வளோ நாள் கற்றுவோமோ தெரியாது. கர்த்தர் வருவீங்களா? நாங்கள் போயிடுவோம், நீங்களும் வரணும். நீங்கள் வர ஆசையா? என்ன ஆமேனா போமேனா? ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்ல. சரி, அடுத்து 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுடைய ஆனால் கிறிஸ்துவ எப்போ ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். இந்த திருவந்த பந்தியில் பங்கெடுத்தால் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். நம்முடைய ஒரு சபையில் உண்மையாய் தூண்களாக நீங்கள் நிலைநிறுத்தப்படும் போது தான் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்படி இல்லாமல் அப்படி எப்படி என்ன பண்ணக்கூடாது? சோதரம். நீங்கள் இது பண்ணக்கூடாது, வேறு சிந்தைகள் வரக்கூடாது. ஒரு சபையில் ஒரு குடும்பம்னு சொல்லுவோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்களே கணவன் மனைவியாக அப்படியே இருக்கிறோம்ல எங்களையும் சேர்த்தான் சொல்கிறோம். அதே போல் தான் சபையானது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரே சோத்திரம், ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரே சபையில் ஐக்கியமாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் பாருங்கள், நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறதுனால ஆபிரகாமின் சந்ததியராக இருக்கிறோம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு மூலமாக தான் இந்த பாக்கியம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்ல? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக உண்டாகிறது. அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பூமியில் சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பாருங்கள், ஒன்று பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசு மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தன்படியே சுதந்திரராய் மாறுகிறோம். பாருங்கள், தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் பங்காளிகளாய் மாறுகிறோம் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். சோத்திரம். எப்படிப்பட்ட பாக்கியம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் அனுபவித்து பார்க்கணும். வேதத்திலேருந்து நீங்கள் தியானிக்க ஆரம்பித்தா எவ்வளோ காரியங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஆக இவ்வளோ பெரிய நன்மைகளை வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரே. சோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அப்படின்னு நாம் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. ரோமர் 6:4 ஒன்று பாமுனிப்பாய் மீட்பு, ரெண்டாவது ஒரே சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம், மூணாவது கர்த்தர் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ரோமர் 6:4 பிதாவின் மகிமையினாலே மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல ஜீவன் உள்ள புதிதான ஜீவன் உள்ளவர்களா என்ன செய்யணும்? பழைய பாவத்துக்கு மறிச்சிட்டிங்களா? பழைய ஆசை இச்சைகளுக்கு மறிச்சாச்சா? நானும் மறிச்சிருக்கணும், நீங்களும் மறிச்சிருக்கணும். அதான் உண்மையான ஞானஸ்நானம் பெறுவதற்கு அடையாளம். விட்ட பாவத்தை தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் இது பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பதில்லை, தொடர்ந்து கொண்டே இருப்பதல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். அங்கே கீழே வரும் அடக்கம் பண்ணப்பட்டோம்னு வருது. அடக்கம் பண்ணியாச்சா? பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன் எல்லாம் அடக்கம் பண்ணப்படணும். அல்லேலூயா. எப்போ? அப்பயே அடக்கம் பண்ணியிருக்கணும். இப்போ இல்லையா? இன்றைக்கி அதை அடக்கம் பண்ணுங்க. அடக்கம் பண்ணிக்கிட்டு தான் அந்த திருவந்த பந்தியில் பங்கெடுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக என்ன செய்கிறது? நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே, அவருடைய ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆண்டவருடைய மரணத்தை வெளிப்படுத்துகிறோம். சோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்கிறது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறோம். சோத்திரம். அடக்கம் பண்ணப்படுகிறது. பாருங்கள், மரித்த மனுஷனை என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணுறாங்களா? சோத்திரம். அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டா? கர்த்தருக்குள் வாழ்ந்தவர்களுக்கு சோத்திரம் நிச்சயமான உயிர்த்தெழுதல் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கு மறுஜீவன் உண்டு. கர்த்தருடைய வருகையில் உயிர்த்தெழுவார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் ஆண்டவருடைய வருகையில் கர்த்தருக்குள் வாழ்ந்திருப்போமானால், சோதர் தேவ பயத்தோடு ஜீவித்திருப்போமானால், சோதரம் நாம் கர்த்தருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? சோதரம். அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே இவ்வளோ சத்தியம் இருக்குது. அதனால ஞானஸ்நானம் எடுக்க சொல்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்படுறோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம்.
அடுத்து சரி ரைட் இருக்கட்டும். அடுத்து கொலோசியர் 3:3 வாசிங்க. இங்கே சொல்லப்படுது, நம் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது, அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? கொலோசியர் 3:3 வாசிக்கலாம். மரித்தவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆவிக்குரிய சத்தியம். சோதரம் மரித்தவர்கள்னா இது எழுத்தின்படியே மரித்தவர்கள்னு சொல்லக்கூடாது. இப்போ எல்லாருமே சோதரம் சரீரத்தில் உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு எதுக்கு மரித்திருக்கிறோம் சொல்லுங்களேன்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், பழைய வாழ்க்கைக்கு மரித்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. புது புது சிருஷ்டி ஆகிட்டோம். அதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆமாம் சோத்திரம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறீங்க மரித்தீர்கள்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கும் போதே பைபிள் மரித்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா இதுதான் சத்தியம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளாக என்ன செஞ்சிருக்குது? மறைந்திருக்கிறது. என்னுடைய ஜீவன் உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாகவே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவாயும் உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். கர்த்தர் யோவான் 17:9 நாம் பிதாவுடையவர்கள் கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அது இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இவ்வளோ பாக்கியமா பிதாவுடையவர்களாக மாறி இருக்கிறோம். யார் மூலமாக? ஆண்டவராக இயேசு மூலமாக. யோவான் 17:9 வாசிங்க. வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. அந்த யோவான் 17 அதிகாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட உறவாடி அவர் ஜெபித்த ஜெபத்தை, அது பாருங்க, சபையை நினைத்து, அவருடைய ஜனத்தை நினைத்து, அவருடைய பிள்ளைகளை நினைத்து அவர் ஜெபித்த ஜெபந்தான் யோவான் 17 அதிகாரம். அல்லேலூயா. அதில் சொல்லுகிறது என்ன சொல்கிறார் பாருங்க. இங்கேயும் வேண்டிக் கொள்கிறேன் காரியத்தை சொல்கிறார் பாருங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக வேண்டிக் கொள்கிறாரு? அவருடைய உலகம் முழுவதும் இருக்கிற அவருடைய சபைக்காக, இரத்தம் சிந்தி மரித்த அவருடைய சபைக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ வேண்டிக் கொள்கிறாரா? பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சோத்திரம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக. அப்போ உலகத்துனா உலக மனுஷருக்காக வேண்டிக் கொள்ளலன்னு அர்த்தம். யாருக்காக தான் அவர் வேண்டிக் கொள்கிறாரு? கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறாரே இல்லாமல் அங்கே சோத்திரம் யாருக்காக வேண்டிக் கொள்ளல? உலகத்துக்கான உலக மனுஷனுக்காக வேண்டிக் கொள்ளல. விரும்புகிறாரு, ரட்சிக்கப்படணும் விரும்புகிறாரு. சொப்பன மூலமாக, தரிசனம் மூலமாக பேசுகிறாரு. இஸ்லாமியர்களுடைய பல தேசங்களில் ஆண்டவர் வெளிப்பட்டு சோத்திர பல பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நல்லது. தேவனை அறியாதவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு. சோத்திர ஜாதி மதம் இனம் சோதர எந்த வேற்றுமை இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படியாக அப்படிப்பட்ட பாக்கியம் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். எப்படியாவது சுவிசேஷன் மூலமாக சோத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எனக்கு உரியது, உங்களுக்கு உரியது. அப்பா சொல்கிறார், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். எவ்வளோ தெளிவாக இருக்குதா வசனம்? நீர் எனக்கு தந்தவர்களுக்காக என்ன செய்கிறேன்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தந்தவர்களாம் யார்? நம்முடைய சபையார். சோத்திரம். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் ஏசப்பாவுக்கு தந்தவர்களாக நாம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நாம் யாருடையவர்களுங்க? ஆமாம், ஆண்டவருடையவர்களா பிசாசுடையவர்களா? நம்மளாம் ஆண்டவருடைய நல்ல சந்தேகமே இல்லையே. தெளிவாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடையவர்கள் தான் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சந்தேகம் வந்துடக்கூடாது. பிசாசு இப்படிலாம் போராடுறானே, என்ன இது பண்ணுறானே. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். அதனால் நான் எப்படியோ ஏதோ நான் ஒரு குறைவாக இருக்கிறேனே, ஜபத்தில் குறைவா, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சோத்திரம், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். அல்லேலூயா. துதிப்பது ஆண்டவருக்கு பிரியம், சோத்தரிப்பது ஆண்டவருக்கு பிரியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் சில சமயம் இடையில டக்குன்னு உங்களை எழுப்பி வச்சு சோத்திரம்
கொஞ்ச நேரம் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 1/4 மணி நேரம் நின்றுக்கிட்டே சோத்திரம் பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொல்லலாம்னு இருக்கேன். பரவாயில்லையா? அப்படி எழுப்பி விடவா? என்ன உட்கார்ந்த ஆளுகளை எழுப்பி விட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா? அப்படியே சொக்குது, அப்படியே இழுக்குது. எது யார் இழுக்கிறா? கடனை தன்னை ஆவி இழுக்குது. எங்கே தான் தெரியுதே. பேரை சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப சங்கடப்படுவீங்க தெரியும். நான்லாம் சொல்ல மாட்டேன், பேரெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன தான் பார்க்குறேன், நான் பொய்யா சொல்கிறேன்? ஆண்டவர் இங்கே இருந்து பின்னாடி இருந்து பார்க்குறாரு. உங்களை அவர் முன்னாடியும் பார்க்க தெரியும், பின்னாடியும் பார்க்க தெரியும். எனக்கு முன்னாடி தான் பார்க்க தெரியும், உங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும். சோத்திரம். அப்படி திடீர்னு அப்படி எழும சொன்னால் தூங்காதவங்களும் என்னதுங்க சங்கடப்படுறாதீங்க. டக்குன்னு நீங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துருங்க. ஆமாம், எப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் நான் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறேன்ல, நீங்கள் நின்றுக்கிட்டு கேளுங்க. 1/4 மணி நேரம் நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன்னா நீங்கள் 1/4 மணி நேரம் நின்றுக்கிட்டு கேட்டானே பரவாயில்ல தானே? தூங்க விட மாட்டேன். ஐயோ, இந்த முதல்ல ஆராதனையில் நான் படுற பாடு, 2வது ஆணையில் பிரச்சனை இல்லைங்க. அதுதான் 2வது ஆணைக்கு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. சோத்திரம் ஏசப்பா, கிருபை தாங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு. தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. பாடுவோமா? தூங்காமல் ஜெபிக்க வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. இப்போ எப்படி பாடணும்? தூங்காமல் சத்தியத்தை கேட்க கிருபை தாங்கப்பா. பிரசங்கத்தை கேட்க தூங்காமல் கேட்கணுமா இல்லையா? ஜெபிக்கும் போது தான் தூங்காமல் இருக்கணுமா? சோத்திரம் செய்தி கேட்கும் போதும் தூங்காமல் இருக்கணும் தானே? அப்படியா? தூங்கிக்கிட்டே கேட்கலாம்னு கூட நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா விட்டுருங்க. அதெல்லாம் தூங்கிட்டுலாம் செய்தி கேட்க முடியாது, தூங்கிக்கிட்டு ஜெபமும் பண்ண முடியாது. உண்மை தானே? தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ண முடியுமா? சோத்திரம். சரி போகட்டும். பிதானுடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 கிறிஸ்துவனால தான் நான் ரட்சிக்கப்படுகிறோம். தெரிஞ்ச வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:31. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததனால அப்பொழுது உன் வீட்டாரும் ஆமென் அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். சோத்திரம். அதான் வேதம் சொல்கிறது. சோத்திரம். நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் சோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசிக்கலைன்னா ரட்சிப்படுறோமா? அவர் விசுவாசித்து என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வே உம்முடைய பிள்ளையாக ஜீவிப்பே என்பது ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் சரியான ஞானஸ்தானம். அல்லேலூயா. சோத்திரம். ஏதோ மற்றவங்க சொன்னாங்க, வீட்டார் சொன்னாங்க, சோத்திரம் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுக்கணுமாப்பா எடுப்போம்ப்பா அப்படின்னு அவர் கட்டாயத்துக்காக இல்லை. இது நல்ல சரியான மனம் திரும்புதலோடு ஒப்பு கொடுத்தலோடு கூட அர்ப்பணிப்போடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா தான் அது கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவன் அங்கீகரிக்கிற. அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது தேவன் ஒருத்தரை மட்டும் ரசிக்கிறது இல்லை, அந்த குடும்பத்தையே ரசிக்கிறார். அல்லேலூயா. அந்த குடும்பத்தையே ரசிப்பது தேவனுடைய நோக்கம், திட்டம். ஆமாம். சோத்திரம். ஏதோ என் வீட்டில் நான் மட்டும் ரசிக்கப்பட்டு இருக்கிறேன் அதான் போட்டிருக்கு, மற்றவங்களாம் இன்னும் ரசிக்கப்படலை, அது சித்தம் இல்லை போட்டிருக்குன்னு நினைக்கக்கூடாது. சோத்திரம். தேவ சித்தம் என்னவென்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்களும் நானும் என் வீட்டாரும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டாச்சா? அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சா? உங்கள் கணவர் உங்கள் மனைவிமார் ரட்சிக்கப்பட்டாங்களா? சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்த சோத்திரம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த திருவிருந்தன் வரும்போது அது நல்லா மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டால் தான் இந்த பந்தியில் பங்கெடுத்தால் தான் பரலோக பந்தியில் பங்கெடுக்க முடியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இதில் கவனமாக வைங்க. வெளிப்படுத்தல் 3:20 அப்போ பாருங்க, சோத்திரம் கிறிஸ்துவுடன் வாழ்கிறவர்கள் அல்லது ஜீவிப்பவர்களாக இருக்கிறோம். யோவான் 14:23. வெளிப்படுத்தல் 3:20 முதல் வாசிங்க. பார்த்தீங்களா? இது ரட்சிப்பின் அனுபவத்தை ரட்சிப்பு சம்மந்தப்பட்டதை தான் குறிக்குது. வாசற்படியிலேருந்து இருதயமாகிய இருதய கதவை கிட்ட இருந்து ஆண்டவர் தட்டுறார். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது உங்கள் புதிய பிள்ளை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்லாம் கூட்டுவாங்க. சோத்திரம். ரட்சிக்கப்படாத உடன் பிறந்தவர்களை கூட்டுவாங்க, அழைச்சிட்டு வாங்க. சோத்திரம். ஏன்னா சோத்திரம் இங்கே வரும்போது கர்த்தருடைய வசனம் அவர்களோடு கூட பேசும். அல்லேலூயா. இருதயமான கதவை ஆண்டவர் இங்கே இருக்கும்போதே தட்டுவார், வீட்டில் போனாலும் தட்டுவார். சோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது ஒரு வசனம் கூட ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதுங்க. தெரியுமா உங்களுக்கு?
அப்போ இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன்னா இதய வாசற்படியிலிருந்து இப்போ இருதயமாகிய கதவை தட்டுறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன்னு சொன்னால் நான் ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுவேன், சோத்திர ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன் என்பது அர்த்தம். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் யோவான் 14 எத்தனாவது வசனம் 14:23 சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவை சேர்த்து சொல்கிறாரு பாருங்க. ஏசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக சோத்திரம், அதாவது யூதா அல்லாத ஸ்காரியோத்துன்னு வரும் சோத்திரம். யூதாசு கடை இல்லைன்றதுக்காக அந்த யூதா ஸ்காரியோத்தல் அப்படி இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். முதல் வசனம். சரி, இப்போ இங்கே வாங்க. ஏசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் ஆமென் அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவங்க எத்தனை பேர் கையில் வரித்து அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே அன்பாக இருக்கிறீங்களா? அப்போ அவருடைய வசனத்தை கை கொள்ளுவீங்க. 26 வருஷமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வசனத்தை கை கொண்டிருக்கீங்களா? இல்லை, இன்னைக்கு கேட்குறத நாங்கள் இந்த வாசப்படிக்கிட்டு போன உடனே மறந்துடுறோமே அப்படின்றீங்களா? நீங்கள் அப்போ சோத்திரம் அன்பாக இல்லைன்னு அர்த்தம். அன்பாக இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சோத்திரம் கேட்ட வசனம் மாறக்கூடாது. இன்றைக்கும் எங்கள் ஊழியக்காரங்க யார் யார் என்னென்ன வசனம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. சோத்திரம். ஏன்னா நடத்தின ஊழியக்காரங்க, சபைக்கு வந்து செய்தி கொடுத்த ஊழியக்காரங்க, அந்த வார்த்தையை அவர் சொன்னார், இந்த வார்த்தை இவர் பேசினார், ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அந்த ஊழியக்காரர் அதை சொல்லியிருக்காரு. இன்னும் ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? 2-3 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடே மறந்து போகுது. இந்த வசனம்லாம் நிற்குமாக்கும். போன வாரம் செய்தி இப்போ போய் போன வாரம் செய்தி என்ன சொன்னேன், வசனம்லாம் சொல்ல தெரியுமா? இதெல்லாம் இப்படி கேட்டால் இப்படி சொல்ல முடியும் அப்படின்றீங்களா? சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம், 12 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் 12 பாயிண்ட் வேகமாக சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். பதிகளா இங்கே சொல்கிறார், பிதா அன்பாக இருப்பார்னு சொல்கிறார். பிதாவும் அன்பாக இருப்பார். அதோடு சமயத்தில் நாங்கள் பிதாவும் ஏசப்பாவும் சேர்ந்து என்ன செய்வாங்களாம்? அப்படிப்பட்டவரத்தில் வந்து அவர்களோட என்ன செய்வாரா? பாரு, இந்த அனுபவம்லாம் நமக்கு வேண்டும் தானே. பிதாவும் ஆண்டவராக இயேசுவும் நம்மோடு கூட இருந்து வாசம் பண்ணி நம்மை நடத்த வருவது பெரிய பாக்கியம் தானே. ஆமேன் அல்லேலூயா. சோத்திரம். சரி, யோவான் 10:28 சோத்திரம். 1 யோவான் 5:13 நித்திய ஜீவன் கிடைக்கிறது. சோத்திரம். பாருங்க, நித்திய ஜீவன் கிடைக்கிறதுங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறிப்பிட்ட காலம் மட்டும் நமக்கு ஜீவனோட வாழும்படியாக தேவன் கொடுத்தரு எனது வாழ்க்கை. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இத்தனை காலம் இத்தனை வருஷம் வாழ போகிறேன்றது தெரியுமா? தெரியாது. சோத்திரம். சரியா? அப்பா நான் அவைகளுக்கு என்னத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஏசப்பா. சொல்கிறார் பாருங்க, நித்திய என் ஜனங்களுக்கு சபையாருக்கு தான் சொல்கிறாரு, ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, நரகம் போகிறதில்லைன்னு சொல்கிறார். ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று சொல்லி உறுதிப்பட சொல்கிறார். ஏன்னா எனக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, என் வசனத்தை கை கொண்டீங்கன்னா, ஊழியக்காரன் சொல்லுகிற போதனைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. சோத்திரம். தினமும் ஜெபம் பண்ணி வேதம் வாசிங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்கன்னு சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் இதெல்லாம் அதனுடைய அர்த்தம் தான். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை ஒரு சாத்தானும் குட்டி பிசாசு பெரிய பிசாசு செய்வன மந்திரம் சூனியா. ஆமாம், பெரிய மந்திரவாதியை தூண்டி விட்டாங்க, என்னது ஏவல் அனுப்பி விட்டாங்க, பெரிய பிசாசுங்க அப்படிலாம் நிறைய பேர் மந்திரத்தின் ஆவியை நினச்சிடுறாங்க. ஐயோ மந்திரம் மட்டும் செஞ்சுட்டானா அவ்வளோதாங்க அந்த குடும்பம் போயிடும், இப்படிலாம் பயந்து கொண்டு இருந்த ஒரு காலம்லாம் உண்டு. நான் சொல்லுங்கள், மந்திரம் ஜெய்வன சூனியம் ஏவலின் தீய வல்லமையில் தேவனுடைய அக்கினி இறங்கினால் அவை என்ன எதில் கலக்கப்பட்டாலும் எதில் மறைச்சி வச்சாலும் அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்குற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஒரு சிலர் பயமுறுத்தி வைப்பாங்க உலகத்தார், நீங்களும் கேட்டு பயந்துடாதீங்க. சோத்திரம். அதில் சோத்திரம் மண்ணோட மண்ணாக போச்சு, அது சாம்பலாக போயிருக்கும், தண்ணியில் கரைச்சிட்டாங்க, கடலில் கரைச்சிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோத்திரம். எதில் கரைச்சாலும் இல்லைங்க, தேவனுடைய அக்கினி இறங்கினா எல்லாம் சுட்டரிச்சு சாம்பலாக போயிடாது. சோத்திரம். அபிஷேகம் பெற்றிருக்கணும். அப்படிப்பட்டவங்க வைராக்கியம் அபிஷேகம் பெற்று தேவனுக்குள்ளாக நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிச்சிங்கன்னா நிற்குமா? அது மந்திரம் செய்வன சூனியம் ஏவல் ஒன்று நிற்க முடியாது. அல்லேலூயா. சோத்திரம்.
சரி வாசிக்கலாம். என் கையிலிருந்து பறித்து ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 1 யோவான் 5:13. 1 யோவான் 5:13. இருக்கா? யார் யாருக்கெல்லாம் நித்திய ஜீவன் இருக்குது? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையா? நித்திய ஜீவன், நித்திய ஜீவனா பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தேவை இருக்கா? விருப்பம் இருக்கா? வேணாமா? அப்போ வேணுங்கிறவன் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சிலருக்கு சொல்கிறது புரியலையா நான் தெரில. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும். சரிங்களா? ஸோ அங்கே போகும்போது பார்த்துக்கலாமா? ஓஹோ, சரி. ஐயோ அப்படிலாம் நினைக்க முடியாதே. சோத்திரம், அது அவிசுவாசமான பேச்சுகள். அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அங்கே போகும்போது பார்த்துக்கலாம்னா அப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நீ அங்கே வருவேன்னு நம்பிக்கை இல்லையா? நித்திய ஜீவன் உனக்கு உண்டுன்னு நம்பிக்கை இல்லைன்னு ஆண்டவர் கேட்பார். அதனால் அப்படி எண்ணம் உடையவர்களாக இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நடந்த பிறகு நம்ம அதான் நிறைய பேர் உலகத்தாருடைய காரியம் என்ன, இறந்து போன பிறப்ப என்னங்க யாருங்க சரி கண்டது? இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு எப்படியோ இஷ்டம் போல் ஆடிக்கிட்டு போவாங்க. அதுக்கு தான் அப்படி துணிகரமாக பாவத்தில் வாழ்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன இல்லை, ஆமாம் இன்னொரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இருக்குன்ற நம்பிக்கை இல்லை. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, யாருங்க கண்டது பரலோகம் நரகன்றது? யார் கண்டது? சோத்ரம் பிரதர் பிழிச்சு பார்க்கணும். சோத்திரம். அடுத்து யோவான் 15:15. கர்த்தர் இயேசுவுக்கு நாம் சிநேகிதராக இருக்கிறோம். வாசிங்க யோவான் 15:15. வசனம் கரெக்ட் தானா? வாசிங்களா? அதே தான் சொல்கிறாரு. கர்த்தர் சோதரர் உண்டாகட்டும், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று. ஊழியக்காரரை விட நல்ல ஆண்டவர் என்னது விசேஷமாக நம்மளை வச்சு பார்க்குறாரு. நீங்களும் ஆண்டவருக்குன்று ஏதாவது ஒரு ஊழியம் செய்வீங்கன்னா உங்களை ஊழியக்காரன் என்று, ஊழியக்காரி என்று ஆண்டவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். எங்களுடைய ஊழியம் என்னங்க? சர்ச்சுக்கு வந்து போகிறேன்னே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஊழியம் அப்படின்றீங்களா? சர்ச்சுக்கு வந்து போகிறது ஊழியம் கிடையாது. சர்ச்சில் ஏதாவது ஊழியம் இருந்தால் அந்த ஊழியத்தை சேர்ந்து செஞ்சிங்கன்னா நீங்கள் இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க தான். சில பேர் கர்த்தருடைய பிள்ளைய ஊழியத்தில் இருக்கிறீங்க, சண்டை கிளாஸ் ஊழியம், ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிறீங்க, ஊழியத்துக்கு சோத்து இடம் கொடுத்துருக்கீங்களா, அதே ஒரு ஊழியம்தான். சோத்திரம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன். ஏன் அப்படி சொன்னார்? ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறது என்ன 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 அறிய மாட்டான். ஏன்னா பாருங்க, இப்போ ஒரு முதலாளியானவன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? தொழிலாளிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? செய்ய வேண்டிய வேலையை மட்டும்தான் சொல்லுவாப்புல. அவங்களுக்கு இருக்கிற அந்தரங்க காரியம், முக்கியமான காரியங்கள்லாம் சொல்லுவாங்களா? உனக்கு எது தெரியணுமோ அது தெரிஞ்சால் போதும் பண்ணுவாங்க. ஏதாவது வேலைக்காரங்க கேட்டால் பாரு, நான் சொல்கிறத செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனிலே என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாட்டும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. பிதா ஒன்றும் மறைக்காமல் நான் உங்களுக்கு சொன்னேன், வெளிப்படுத்தினேன்னு சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆண்டவர் பாருங்கள், பிதாவிடத்திலேருந்து அவருக்கு அறிவிக்கப்பட்டது, அவர் கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிட்டாருங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் தெரிய பண்ணிட்டார். எதுக்காக? ஆனால் அதன்படி வாழ்வதற்காக. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து யோவான் 14:27 சோத்திரம். தேவ சமாதானத்தை தருகிறார் பாருங்க. பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். தேவ சமாதானத்தை தருகிறார். உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, உலகம் தரக்கூடிய சமாதானம் நிலையற்றது. பாருங்க, சோத்திரம். சமாதான உடன்படிக்கைன்னு என்னென்னலாம் போட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு கடந்தானுங்களே, சமாதானம் நிலச்சிச்சா? எங்கே? அமெரிக்காவும் ஈரானும் அப்பப்போ பேச்சு நடத்தணும். ஆமாம், அவரை வச்சு பேச்சு நடத்தணும். நடுன்னு ஆளை வச்சு, சோதர கத்தாரை வச்சு, சோதரம் பாகிஸ்தானை வச்சு பேச்சு நடத்தினேன், அப்படி இப்படிலாம் சொன்னாங்களே, அது நடைமுறைக்கு வந்துச்சா? அவன் சோதரத்தை பேச்சு முறிந்து போய் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு நடக்கிறானுங்க. இன்னமும் உண்மையான சமாதானத்தை தருகிறவர் கர்த்தராகிய இயேசு மட்டுமே. அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா உண்மையான சமாதானத்தை தருகிறதுனால உங்கள் இருதயம் கலங்கம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலக்கம் பயமெல்லாம் ஓடிப்போகும் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சமாதானத்தின் ராஜ்யமாய் அந்த ராஜ்யம் இருக்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மகிமையின் ராஜ்யம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதேனின் அனுமதியை போல் அது இருக்க போகுது. சாபம் இல்லாத, பாவம் இல்லாத, பிசாசு இல்லாத ராஜ்யம் தான். அந்த ராஜ்யம்
ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி. அப்போ கர்த்தருடைய வீடுகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் தான் அந்த ராஜ்யத்தில் பங்கு உண்டு. சோத்திரம். இந்த பூமியில் கைவிடப்பட்டு சோத்திரம் இவனுடைய அந்திகிறிஸ்துடைய முத்திரையை தரித்து கொள்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரமும் வேதனையும் சோத்திரம் தான் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். கைவிடப்பட்ட சபையாராய் நாம் இராதபடிக்கு, கைவிடப்பட்ட சபையில் உள்ள அங்கத்தினராக இராதபடிக்கு, உலகம் முழுவதும் சோத்திரம் அதுக்கு ஏற்ற விதமாக இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் இருக்கிறது. அந்த நிலவரம் நமக்கு வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. மனவாட்டி சபையாய் நம்முடைய சபை வளரணும் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற சபையாய் நம்ம சபை இருந்தால், சோத்திரம் துதிக்கிற சபையாய், ஆராதிக்கிற சபையாய், தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சபையாய் இருக்குமானால், சோத்திரம் அது கிறிஸ்துக்குள் தேறினவர்களாய் நாம் உருவாகி கொண்டு இருப்போமானால் மனவாட்டி சபையாய் மாற முடியும். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், சோத்திரம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னவர், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதான்னு சொன்னாரா. அடுத்து பிலிப்பியர் 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ சமாதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்பொழுதுன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி வசனத்தையும் சேர்த்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் என்ன, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கவலைப்படுங்கன்னு சொன்னாரா, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரா? அப்படி இருக்க முடியுமா? யாராவது சொல்லுவீங்க, சொல்கிறதுக்கு வாய் துடிக்குது, அது எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்னு. ஆனால் சொன்னோம்னா தப்பாயிடுமோன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. வேதம் சொல்கிறபடி அவங்களாம் அவங்க ஊழியக்காரங்க சோத்திரம் பரிசுத்தவான்கள். இதில் நல்லா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ மற்றவங்களுக்கு சொல்கிறோம் நம்ம கடைபிடிக்கிறோமோ இல்லை அப்படின்னு இல்லை. அவங்க வாழ்க்கையில் கடைபிடித்து அதை அனுபவமாக்கி தான் பேசியிருக்காங்க. சொல்ல புரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்டவர். அது சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவர் அதை தானே சொன்னார். மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் கவலைப்படுகிறனால் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாதுன்னு சொன்னாரா? அது விளக்கமாக பல காரியங்கள் சொல்லியிருக்காரு. வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றை குறித்த உங்களுக்கு விண்ணப்பங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யுங்க? ஆமாம், ஸ்தோத்திரம் இதெல்லாம் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? டெய்லி தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரம். எப்போல்லாம் ஜபிங்க ஏவுறாரோ எந்திரிச்சு ஜபிங்க. ஆமாம், சோத்திரம். நேரம் இருக்கும்போது முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடிஞ்சவங்க முழு பலத்தோடு போடுங்க. வாலிப இதெல்லாம் முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கலாம். சோத்திரம். வயசாகிச்சா முடியலையா, முழங்கால் போட முடியலையா, பரவாயில்ல, நின்று கொண்டே ஜெபிங்க. ரெண்டு உட்காந்து கொண்டு ஜெபித்தாலும் பெரியவர்களுக்கு அவர்களுக்கு விதிவிலக்கு. அல்லேலூயா. முடியாதவர்களுக்கு எல்லாம் வயதில் அந்த ஜெபிக்க என்னது முழங்கால் போட்டு ஜெபிங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ ஜெபிங்க. அப்படி சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அப்போ எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் பாருங்கள். இருதயன்றது நம்ம எப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ சோத்திரம் இருதயம் என்று சொல்லுகிறது. சோத்திரம் நம்ம எழுத்தின்படியான நம்ம அந்த இருதயம் அல்ல. சோத்திரம் ஆத்மாவை குறிக்குது அது. சோத்திரம் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்ம சிந்தையிலையும் நம்ம இருதயத்திலையும் காத்துக்கொள்ளும். ஆத்மாவில்னு அர்த்தம். காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:7 சோத்திரம். தீத்து 2:13 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆனந்த பாக்கியத்தை அவர் தரப்போகிறார். உட்கார வைத்திருக்கிறார். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அந்த அனுபவத்துக்கு வந்துட்டோம். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா சோத்திரம் அந்த ஆனந்த பாக்கியம் கர்த்தருடைய வருகையில் சேர்க்கப்பட்டு அவரோடு இருக்கிற பாக்கியம். அல்லேலூயா. ஒன்று எப்போவே நம்ம அவரோடு கூட உட்காந்துட்டோம் தெரியும். வேதம் சொல்லுது ஞானஸ்தானம் எடுத்த போதே அவரோடு கூட உட்காந்துட்டோமா. பாருங்க, வாசிக்கலாம். எபேசியர் 2:7 வாசிங்க. அவரோடு கூட எழுப்பினார். பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தான சமயத்தில் தான் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சோத்திரம். அப்போ அவரோடு கூட என்ன எழுப்பி என்னை உட்கார செய்துட்டாருன்னு சொல்கிறவங்க கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா விசுவாசத்தில்? ஆமே. ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. எப்படிப்பட்ட பாக்கியத்தை தருகிறார். உட்கார செய்கிறவர் அடுத்து என்ன செய்கிறாரு? தீத்து 2:13 வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற இன்னும் இப்போ இந்த நடக்கலைன்னு அந்த சம்பவம் ஆண்டவருடைய ரகசிய வருகை சபை சேர்த்து கொள்ளப்படுகிற நாள். சோத்திரம்.
அப்போ அந்த ஆனந்த பாக்கியம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த ஆனந்த பாக்கியத்தை பார்க்கணுமா இல்லையா? நான் எப்போன்னு காத்திருக்கிறேன். ஆமாம், ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த அப்படியே அந்த ஆசை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தின் மேலே நாட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தின் மேலே என்னது பற்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் பற்று கூடுதா, தேவன் மேலே அன்பு கூடுதா? இதில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே கண்டுபிடிச்சிக்குங்க. ஏங்க கல்யாண காட்சியெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பண்ணணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பொறுமையாக தானங்க வர முடியும். அவருடைய காலம் பொறுமையாக இருக்காது. எப்போ வரணுன்றாரோ வந்துடுவார். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக இருந்துக்கிட்டே இருங்க. செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆமாம், சோத்திரம் அந்தந்த நேரத்தில் எது எது நடக்கணுமோ நடக்கும். ஆமாம், இப்போ இந்த இது வரைக்கும் சோத்திரம் தடையாக இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் 5 பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்க போதே. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு 4 பிள்ளைகளுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகஸ்ட் மாதத்தில் 3, அடுத்து செப்டம்பர் மாதத்தில் 1, செப்டம்பர் மாதத்தில் 1, மொத்தம் 5 கல்யாணம். ஆமாம், 4 நடக்க போது, 1 நடந்துருச்சு. சரி, அது ஆனந்த பாக்கியம். எது ஆனந்த பாக்கியம்? கல்யாணம் நடக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் அது ஆனந்த பாக்கியம்னு சொல்லப்படலை. அல்லேலூயா. என்னங்க அது, எங்களுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் ஆகிறது, ஆமாம், அங்கே ஆவிக்குரிய பிள்ளைகள் கல்யாணம் ஆகிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஆனந்த பாக்கியம் எதுனா, ஆண்டவர் வருகையில் பறந்து போய் அவரோடு கூட நம்ம மத்திய ஆயத்தில் வரும்போது அவரோடு கூட நம்ம சோத்திரம் இணைந்து கொண்டு அவரோடு இருக்கிற பாக்கியம் இருக்க பாருங்க. அதைத்தான் சொல்கிறாரு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் பவுல் ஆனந்த பாக்கியம், பெரிய கோடீஸ்வரங்க அப்போஸ்தலர் பவுல். ஆமாம், இங்கே இருக்கிற யாருமே அப்படி இல்லை. அந்த காலத்திலே பல கோடிக்கு அதிபர் ஆகிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ஆண்டவருக்காக. குப்பையும் நான் என்ன பண்ணுறேன், நஷ்டம் விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். பிலிப்பியர் புத்தகத்தில் வாசி பாருங்க, அவர் எப்படியெல்லாம் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார், எல்லாத்தையும் விட்டு வந்தாருன்னு கேளுங்க பாருங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம சோத்திரம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிலாம் தியாகமாக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் இரட்சகரும் இயேசுவின் மகிமையின் பாருங்க, இது விலக்கி சொல்கிறார். மகிமையின் பிரசன்னமாகுதல், ஆனந்த பாக்கியம் மகிமையின் பிரசன்னமாகுதல் 2 ஒன்று தான். ஆண்டோட வரையில் சேர்த்து கொள்ளப்படுகிறதா சொல்லப்பட்டிருக்குது. பிரசன்னமாவுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நாம் எதிர்பார்த்து கொண்டு நமக்கு போதிக்கிறது, வேத வசனம் போதிக்கிறது, நான் உங்களுக்கு இப்போ போதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆனந்த பாக்கியத்துக்கும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்கும் ஆயத்தமா? ஆயத்தம். சந்தோஷமா? ஆயத்தமா சிஸ்டர்? அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும் சிஸ்டர். ஞானஸ்தானம் எடுக்காது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் அந்த ஆனந்த பாக்கியத்தை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்கள் பேர் கொஞ்சம் ஸ்வீட் நேமை தெரிஞ்சுக்கலாமா? ராஜேஸ்வரியா? சரி, ஞானஸ்தானம் பேர் வேறு மாற்றிடுவோம். சரி, இருக்கட்டும், பேருக்கு இருக்கட்டும். ஆமாம், ஞானஸ்தானம் இந்த வருஷம் இருக்குது, ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. சோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியம் சிஸ்டர். வாரிங்க, ஆண்டவரை தேடி நான் விசுவாசத்தோடு வாரிங்க. ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, ரைட். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ ஆனந்த பாக்கியம் 1 சோத்து உன்னதங்களை அவரோட உட்கார அனுபவம், ஆனந்த பாக்கியம். அடுத்து 1 யோவான் 1:3 பாருங்க, லூக்கா 10:20 சொல்கிறாரு, பரலோகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படணுமா? சோத்திரம். பாருங்க, ஆண்டவர் 2 பேராக அனுப்புனார், 70 பேரை. 35 பேர் 2 பேராக போனாங்க. 70 பேர் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் பேய்கள்லாம் ஓடுது ஆண்டவரை அப்படின்னு. அது சோதரம். பேய் ஓடுறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், லூக்கா 10:20 வாசிங்க. 1 யோவான் 1:3 அந்த இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசி. அவங்க முன்னாடி வசனத்தை வாசித்தா அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஆமாம், அந்த அருமையான வாக்குத்தை தான், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நல்ல சொன்னீங்க. இது என்ன தெரியுமா? ஆமாம், சோத்திரம். இது என்ன, இதுதான் இந்த செய்வன மந்திரம் ஜோனிய ஏவலினுடைய மந்திரத்தின் கிரியைகளை குறிக்கிறது தான் இந்த வசனம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறது எழுத்தின்படியாக. ஓடுற பாம்பை மிதிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை நம்ம வேலை. ஓடுற பாம்பை ஓட விட்டு ஒன்று அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லாட்டி விட்டு போங்க. அதை விட்டு நான் போய் மிதிக்கிறேன் அப்படின்ட்டு எதுக்கு இப்போ? அதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் போய் இல்லாட்டி பாம்பு பிடிக்கிறவர்கள் விட்டால் பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டு போகிறேன், அதை சொல்லல ஆண்டவர். இது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுன்றது செய்வன மந்திர சூனியத்தினுடைய கிரியைகளை குறிக்குது.
இதை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்குறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். சர்ப்பங்களையும் தெலுங்குலையும் மிதிக்கும் சத்துனுடைய சகல வல்லமைன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? எந்த இதாக இருந்தாலும் பயப்படாதீங்கன்றார். சோத்திரம். மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் சோத்திரம். 1 யோவான் 1:3. அப்போ சரி, இது அரைகுறை மாசிட்டோம்ல. அடுத்த வசனம் தானே. ஆவிகள் எதனால கீழ்ப்படுது? இயேசுவின் நாமத்துக்கு பயந்து கீழ்ப்படியுது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத சோத்திரம் வல்லமைகள் கிரியைகள் அழிக்கப்படட்டும். அது இந்த ஒரு மனுஷனுக்குள்ளே போராடுகிற பிசாசு விலகட்டும், அசுத்தாவி விலகட்டும்னு ஜபிக்கும் போது அது நடக்கிறது. ஆவிகள் கீழ்ப்படுகிறதுனா எதுக்காக? இயேசுவின் நமக்காக இல்லை. சோதரம் எதற்காக கீழ்ப்படியுதுன்னா சோதரம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கும் போது அந்த ஆண்டவரும் அப்படிப்பட்ட சோத்திரம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுக்கு விடுதலை வேண்டும் சொல்லி விரும்புறதுனால விடுதலை கொடுக்குறாரு. அல்லேலூயா. சோத்திரம். அதான் ஆவிகளும் உங்களுக்கு கீழ்ப்படியிருக்கா. நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் நாம் ஞானஸ்தானம் எடுத்த போது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்கா? அதை தான் சொல்கிறார். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்த போது என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அதுக்கு தான் சொல்கிறார், அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்களே தவிர பேய் ஓடிச்சு பிசாசு ஓடிஞ்சிட்டுருக்காக என்ன சந்தோஷப்படாதீங்க, சந்தோஷப்படாதீங்கன்னு சொன்னார். அது போகும். இயேசு நாமத்தை சொன்னால் போகும். சோதரம். ஆமாம், போகுதா? போக மாட்டேங்குதா? போகணும். சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 1:3 வாசிட்டிங்களா? அது பாருங்கள், பிதாவோடும் குமாரரோடும் கூட நம்ம ஐக்கியம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த பேய் பிசாசெல்லாம் ஓடும். வாசிங்களா? இதை வாசிடணும். 1 யோவான் 1:3 வாசித்தரலாம் இருக்கும்படி. வாங்க, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் கர்த்தர் சகோதரர் உலக மனுஷரோடு கூட ரொம்ப ஐக்கியம் வச்சுக்க விடக்கூடாது. அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் ஐக்கியம் என்பது தேவனுடைய ஜனங்களோடு கூட நம்ம ஐக்கியம் வச்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒன்று அதுக்கு முன்னாடி யாரு கூட தான் ஐக்கியம் இருக்கணும்? நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரன் இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படலைன்னா கூட பரிசுத்த ஆவியானவரோடும் 3 ஒருவராகிய தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் வேண்டும். ஆமேன். ஆமாம், சோத்திரம். அடுத்து ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் 14:2 பரலோக வாசத்தில் நமக்கு உண்டு. நம்ம வாசித்த பத்திகளை வேத பகுதி அது முதல் வசனத்தையும் 2வது வசனத்தை கூட வாசிக்கலாம். என்ன சொல்கிறாரு? இருதயம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, உறுதியாக நம்ம இருக்கலாம். எதனால? சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் பரலோகம் போவேனா போக மாட்டேனா? நான் வேத வசன ஆலோசனைப்படி வாழ்ந்தால் நிச்சயம் போவோம். என்ன சந்தேகம்? ஏன் போவேனா போக மாட்டேன்றது உங்கள் இருதயம் கலங்கவோ உங்களுடைய இருதயத்தில் என்னது கலக்கமோ என்ன வர வேண்டியதில்லை. ஆமாம், இருதயம் கலங்காது இருப்பா. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்படி பிதாவிடத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஆண்டவராக இயேசுவா என்ன இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறார். சரி, வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் பார்த்தீங்களா எத்தனை இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள். அதை பற்றி விளக்கமாக சொல்லப்போனால் அது ஒரு பெரிய சத்தியம். அது இருக்கட்டும், வாய்ப்பு வரும்போது நம்ம சொல்லலாம். இப்போ நேரம் இல்லை. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. ஆமேன். அல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை எனக்காக உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து சோத்திரம் நம்மை சேர்த்துக்குள்ள அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. 2000 வருஷமா சோத்திரம் ஆண்டவர் கட்டின அந்த வாசஸ்தலம் எவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஒரு ஆமாம் சோத்திரம். அப்போ உலகத்தார் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது இத்தனை வருஷம் அவர் சோத்திரம் அவர் கட்டினார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒருத்தர் மும்தாஜா ஷாஜகானா அவர் கட்டினாராம் மனைவிக்காக. ஆமாம், எத்தனோ மனைவி அவருக்கு. அதில் ஒரு மனைவி இந்த மனைவி அதுக்காக நேசித்த மனைவி அப்படின்ட்டு வருஷக்கணக்கில் கட்டினாராம். இத்தனை எனக்கு ஞாபகம் இல்லை, பல வருஷமாக கட்டினாராம்ப்பா.
கட்டிட்டு அது கொண்டு போய் உள்ளே போய் வச்சாராம். அது ஒரு என்னது உலக அதிசயங்களே ஒன்று ஆகி போச்சு. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு அதிசயம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமாம். சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ஃபாரின் போயிருக்கிறீங்களா, அந்த தேசத்துக்கு போயிருக்கிறீங்களா, இந்த தேசத்துக்கு போயிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஃபாரின் போகிறது முக்கியம் இல்லை, பரலோகம் போகிறது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமாம். நாங்கள் கூட இடையில போயிட்டு வந்தோம், நானும் சிஸ்டரும். சோத்திரம். எங்கே ஃபாரின் போயிட்டு தான் வந்தோம். சோத்திரம். போச்சுன்னா இப்போ 3 நாளைக்கு மேலே இருக்க முடியும் எனக்கெல்லாம். ஆமாம். சோத்திரம். எனக்கு என்னது ஏன்னு கேளுன்ட்டா, இங்கே நோக்கம் பூரா எங்கே இருக்குது? ஊழியம், சபை மக்களாகிய உங்கள் ஆமாம் உங்கள் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், முகத்தை பார்த்து நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அல்லேலூயா. அப்படி ஆறுதல் அடைகிற மாதிரி உங்கள் பொன்னான முகத்தை பார்க்குறது, அதுக்கு மேலே ஆண்டவராக இயேசுவுடைய பொன்னான முகத்தை பார்க்குறது எவ்வளோ பாக்கியம். அல்லேலூயா. நல்லா கலகலப்பாக இருங்களேன், சந்தோஷமாக இருங்களேன், நல்லா சிரிச்ச முகத்தோடு இருங்களேன். சோத்திரம். என்ன கொண்டு வந்தோம், ஒன்றும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு வந்ததும் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். நான் நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கா, ஏசியா புத்தகத்தில் இருக்குது. அந்த வசனம் ரொம்ப நல்ல அருமையான வசனம். சரி, ரைட், எழுந்திரிங்க, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துலாம். கர்த்தர் சோதரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில வருகிற நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள், சோதரம், பாவமன்னிப்பாய், மீட்பு, ஒரே சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம், நம் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள்ளே என்னது மறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். சோத்திரம். கிறிஸ்தனோடு கூட அடக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஆண்டவராக இயேசு மூலமாக வந்தால் ஆசீர்வாதங்கள். வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ தந்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் பிதாவினுடையவர்கள் கிறிஸ்துவுக்கு சோத்திரம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மெல்லாம். ஹல்லேலூயா. பிதாவினால. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாய்க்கும் கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம. ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடனே ஜீவிப்பவர்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம. நித்திய ஜீவனை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் போனால் நாம் நித்திய ஜீவனுடையவர்களாய் நித்தியமான ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கையை வாழ போகிறோம். நித்திய வாழ்வு உண்டு. கர்த்தர் இயேசுக்குள் சிநேகிதனாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. சோதர ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று சொன்னாரே. சோத்திரம் பண்ணுங்க. தேவ சமாதானம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. சோத்திரம். மற்றவர்கள் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மகிமையின் பிரசன்ன நாளுக்காக காத்திருப்போம். ஆமேன் என்று சொல்லி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, கேட்ட சத்தியத்தின்படியாக எவ்வளோ ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவரை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு கூட உட்கார பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள்னு சொன்னீரே. உங்கள் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று நீங்களே அப்பா, ஜீவ புத்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பிதாவோடும் குமாரனோடும் எங்களோட ஐக்கியம் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறாரு. அதே போல எங்கள் ஐக்கியம் திரியேக தேவனோடு என்றொன்றைக்கு இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு அதுவும் இல்லாமல் பரலோக வாசஸ்தலத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அந்த பாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் ஜெபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். திருவிருந்த ஆராதனைக்காக மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த பந்தியில் பங்கெடுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு ஆள்கிறார். இயேசு தேவா என்னையே நான் பணித்தேன். ஆமென். பணித்தேன்.
ஏற்றுக்கொள்ளோ ஏந்திக்கொள்ளோ வாசம் செய்யோ லோ ஏந்தி ஆமென். சோத்திரம். ஒருமனப்பட்டு வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த திருவந்த பந்தி ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றி தாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆவி என் ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கரை திரை பிழையற்ற மகிமையுள்ள சபையா என்னை மாற்றுங்க. உடைய வருகையில் நான் சேர்த்து கொள்ளப்படத்தக்கதாய் இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுத்தா தான் பரலோக பந்தியில பங்கெடுக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. இந்த பத்தை புசித்து திராட்சரசத்தில் பானம் பண்ணுகிறவன் அல்ல என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சோத்திர புசித்து பானம் பண்ணுகிறவர்கள் என்னில் நிலைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவற்றில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னிருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய ரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் முழு சபையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஊழியக்காரங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததியில் பரிசுத்தப்படுத்துங்க. ஏன்னா நீர் எதிர்பார்க்க பூர்ண பரிசுத்தம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அப்பா நீர் எதிர்பார்க்க பூர்ண பரிசுத்தத்தை சபையாருக்கு தாங்க, விசுவாசிகளுக்கு தாங்க, உங்களுடைய ஜனத்துக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் அந்த கொடுத்த அதிகாரத்தை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரே சோத்திரம் ஐயா உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உடைய சரீரத்துக்கு அடையாளமாக, ஆண்டவரே உடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இதை நீர் ஆசீர்வதித்து தருகிற தயவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கரம் ஆண்டவரே சோத்திரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். சோத்திரம் ஐயா. ஜெபங்களும் பதில்தாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சோத்திரம். வேதத்திலிருந்து வழக்கமாக வாசிக்கிற வேத பகுதியை வாசித்து திருவந்து கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன வழியில் கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, சோத்திரம் நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின முன்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் சோத்திரம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகியால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும்போலவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிற எவர்கள் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவர்களாக இருப்பார்கள். எந்த